இந்த நாடு சுதந்திரம் அடைவதற்கு பலர்கள் பலவித போராட்டங்களை முன்னெடுத்தார். அதிலும் குறிப்பாக இஸ்லாமியர்கள் வீரியமாக போராட்ட களத்தில் இறங்கினார். நாம் யோசித்து பார்க்கிறோம், இந்த ஒருங்கிணைந்த இந்தியா என்ற அந்த வரைபடம், உலக வரைபடத்தில் இந்தியா வருவதற்கு மிக முக்கிய காரணிகளாக இருந்தவர்கள் முஸ்லிம்கள். இந்தியா என்ற அந்த கட்டிடத்தின் ஒவ்வொரு செங்கல்களிலும் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். காரணம், அதை உருவாக்கி செதுக்கியவர்கள் இஸ்லாமியர்கள். ஆரம்ப காலகட்டங்களில் வேண்டுமானால் அரேபியரில் இருந்து வியாபாரம் ரீதியாக இஸ்லாம் உள்ளே வந்திருக்கலாம். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரே ஒரு சம்பவம் அவ்வளவுதான். அவர்கள் கொண்டு வந்த கோட்பாடு நம்முடைய முன்னோர்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அவர்கள் கொண்டு வந்த அந்த சத்திய கொள்கை பிடிச்சிருந்துச்சு. நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் அப்படியே கடைபிடித்தார்கள். வாழையடி வாழையாக இன்று வரை நாமும் இஸ்லாமியர்களாக வலம் வருகிறோமே ஒழிய ஒரு காலம் நாம் அந்நியர்களே அல்ல. அதற்கு இந்த நிறங்கள் சாட்சி. ஒவ்வொரு பகுதியிலையும் இந்தியர்கள் உடைய அடையாளங்களை பார்க்கிற பொழுது அந்த நாட்டு மக்கள், அந்த தேசத்தினுடைய ஓரத்திலே வாழக்கூடிய மக்கள் எந்த நிறத்தில் இருப்பார்களோ அதே நிறத்திலே முஸ்லிம்களும் இருப்பார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டிலே நாம் நேசிக்கக்கூடிய அந்த நேசமான அந்த மொழி இருக்கிறது அல்லவா, வீடுகளிலே பரவலாக பேசுகிறோம் இல்லையா? பேர் தான் முஸ்லிம், இஸ்லாமியர்கள். ஆனால் ஒரிஜினல் பச்சை தமிழன் இஸ்லாமியர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சோ தமிழ்ல தான் பேசலாம். வாங்க, உட்காருங்க, அமருங்க, அனைத்தும் தமிழ். இந்த தமிழுக்காக வேண்டி நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவோ எழுதியிருக்கிறார்கள், பாடுபட்டு இருக்கிறார்கள், இந்த தமிழை தூக்கி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த தமிழுக்கும் பாய்க்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி கொண்டு வந்தார். அன்பிற்குரியவர்களே, வரலாறு இருக்கிறதே மிக முக்கியமானது. காலங்கள் செல்ல செல்ல அந்த வரலாற்றை ஒண்ணுமில்லாமல் ஆக்கி விடுவார்கள். வரலாற்று ஆசிரியர், பிரபல எழுத்தாளர் குஷ்வந்த் சிங் என்பவர் தன்னுடைய நூலிலே எழுதுகிறார், முஸ்லிம்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. காரணம் என்னன்னா, அவருடைய சதவீதத்திற்கு மேல் இந்த சுதந்திர வேட்கைக்காக வேண்டி, இந்த நாடு சுதந்திரம் அடைவதற்காக வேண்டி பாடுபட்டு இருக்கிறார்கள். சதவீதம்னா புரிஞ்சிருக்கும். நம்ம இங்க ஒரு 10% இருக்கிறோமா, அவ்வளவுதானே. மீறினா 15 அல்லது 20க்குள்ள. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி தானே பாடுபட்டு இருக்கணும். ஆனால் இந்தியா கேட்டிலே போய் பாருங்கள், 60,000த்திற்கும் மேலாக முஸ்லிம்கள் பெயர்கள் மாத்திரம் பொறிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அப்ப எவ்வளவு தூரம் இஸ்லாமியர்கள் இறங்கி வேலை பார்த்திருக்கிறாங்க. என் நாடு விட்டு கொடுக்க முடியாது. காரணம், நம்ம வந்தேரிகள் அல்லவே, நம்ம வெளியிலிருந்து வரலையே, அரேபிய தேசத்திலிருந்து வரலையே. இதே மண், இதே பூமி, இங்குதான் நாங்கள் பிறந்தோம். என் தாய் தகப்பன் இங்குதான் பிறந்தார்கள். விட்டு கொடுக்க முடியாது. அதிலையும் ஒரு எழுத்தாளர் ஆச்சரியப்பட்டு எழுதுகிறார், எப்படி இந்த முஸ்லிம்களுக்கு இந்த இந்தியாவின் மீது, இந்திய மண்ணின் மீதும் ஏன் இவ்வளவு வெறி, இவ்வளவு ஆசை, விட்டு கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லி களத்துல உயிரே போனாலும் பரவாயில்லைன்னு இறங்குறாங்களே, என்ன காரணம்? இயற்கையாகவே, தொடர்ந்து எழுதுகிறார், இயற்கையாகவே முஸ்லிம்கள் மண்ணையும் மார்க்கத்தையும் நேசிக்கக்கூடியவர்கள். மார்க்கத்திற்கும் மண்ணுக்கும் ஒரு பிரச்சனை என்றால் எந்த தருணத்திலும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். காரணம், இயற்கையாகவே அல்லாஹ் அந்த எண்ணத்தை, அந்த வீரியத்தை இஸ்லாமுடைய உதிரத்திலே அல்லாஹ் ஓட செய்திருக்கிறார். இங்க யாரு முஸ்லிம்கள் அடிமைப்பட்டிருக்க மாட்டான். கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கலிமா உள்ளே செல்லுகிற வரை எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் உள்ள தராது. கலிமா உள்ளே புகுந்து விட்டால் அல்லாஹ்வை தவிர எவனுக்கும் அடிமை இல்லை என்ற அற்புதமான அந்த ஈமானிய சிந்தனை உணர்வு ஒரு காலம் அந்நியனுக்கு நான் அடிமைப்பட்டு இருக்க மாட்டேன் என்ற இயற்கையான ரத்தத்துல ஓடக்கூடியது. நீங்க பாருங்களேன், அநியாயங்களை கண்டு எல்லாமே பொங்கி எழுகுவாங்க. ஆனா முஸ்லிம்களுக்கு பாருங்க கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். என்னங்க எப்படி பண்றாங்க, அது இயற்கை. குறிப்பாக அன்றைய காலகட்டத்திலே வாழ்ந்த இந்து சகோதரர்கள், கிறிஸ்துவ சகோதரர்கள், அவர்களோடு பழகிய முஸ்லிம் சகோதரர்கள் வீரியமாக இருந்ததற்கு முழு முக்கிய காரணம் இதுதான். அல்லாஹுவை தவிர இன்னொருவருக்கு அடிமையாக இருக்க நாங்கள் பழக்கப்படவில்லை. எங்கள் மார்க்கத்திலே அது கிடையாது. எங்க அல்லாஹ் ரசூல் அதை சொல்லிக் கொடுக்கல என்று அவர்கள் வீரியமாக இறங்கினார்கள். மற்றவங்களும் இருந்தாங்க, ஆனா முஸ்லிம்களை போல ரொம்ப வேகமே. இது நம்ம சொல்றது இல்லை, வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதுகிறார்கள் என்றால் நாம் யோசித்து பார்க்கிறோம் எந்த அளவிற்கு
இந்த இந்திய நாட்டிற்காக வேண்டி, இந்த மண்ணிற்காக வேண்டி நம் முன்னோர்கள் ரத்தம் சிந்தி இருப்பார். சிராஜுத்தௌலா நமக்கெல்லாம் தெரியும், ஆப்கானிஸ்தானுடைய பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி. முதல்ல வெள்ளை அங்கதான் வர்றான். இந்த வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல இந்திய விடுதலை போரில் முதல் வீரர் முதலாக நின்றது நடந்தது எங்க அப்படின்னா, அது சிராஜுத்தௌலா நடத்தியது தான், வங்காள பக்கத்துல. என்னங்க காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, ஆங்கிலேயன் உள்ள வந்து வியாபாரத்திற்கு வந்து நீ பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி வங்கதேச வழியாத்தான் உள்ள வர்றான். வருகிற பொழுது முதல் அடி அவருடைய அடிதான். வர விடல, போயிட்டான். திரும்பவும் போர் நடக்குது. எப்படியாவது உள்ள வந்தர்னு வர்றான். மிக மூர்க்கமாக வெளியே அடிச்சு விரட்டுறாங்க, உள்ள வந்துடக்கூடாது. அப்ப எல்லாம் நம்ம இந்தியா உள்ள இருக்கிறவங்க, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, இங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இங்கெல்லாம் மக்கள் நிம்மதியா இருக்கிறாங்க. ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வரலாறு சொல்றேன். இந்தியாவை அடிமைப்படுத்த வேண்டும் என்று வருகிற பொழுது அடித்து துரத்தியவர்கள் இஸ்லாமியர்கள். அந்த நேரத்தில் என்ன ஆகி போச்சு, 2வது அவன் படையெடுத்து வரும் பொழுது இயற்கை நமக்கு எதிராக இருந்துச்சு. வெடிமருந்து எல்லாம் வச்சிருந்தாங்க, அவனை கொள்ளுவதற்கு, அவன்கிட்ட ஃபைட் பண்றதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் வச்சிருந்தாங்க. ஆனா அந்த நேரத்துல மழை வந்துட்டனால, இயற்கை நமக்கு கொஞ்சம் சாதகமா இல்லாதனால அந்த சிராஜுத்தௌலாவை அடித்து நொறுக்கி அங்கிருந்து உள்ள வர்றான். வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார்கள், அன்னைக்கு மட்டும் இயற்கை நமக்கு சாதகமாக இருந்திருந்தால், அல்லாஹ்வுடைய நாட்டம் நம்ம ஏற்றுக்கிடுவோம். ஒரு கால் வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார்கள், இயற்கை மட்டும் நமக்கு சாதகமாக இருந்திருந்தால் ஆங்கிலேயன் உலக நாடுகளை பூரா முடிச்சிருப்பான், இந்தியாவுக்குள்ள வந்திருக்கவே முடியாது, இந்தியாவுக்குள்ள கால் வச்சிருக்கவே முடியாது என்று எழுதுகிறார்கள். என்றால் எவ்வளவு மூர்க்கத்தனமாக நம்முடைய முன்னோர்கள் அவர்களை விரட்டி அடிச்சிருப்பான். அவன் விடுற மாதிரி இல்லை, எப்படியாவது இந்தியாவை கைப்பற்றியறணும், அடிமைகளாக ஆக்கி உள்ள வளங்களை கொள்ளையடிக்க வேண்டும் என்று உள்ளே வந்து ரொம்ப கொடுமைகளுக்கு சித்திரவதை. மற்றவர்கள் எல்லாம் அடங்கி போகிற பொழுதெல்லாம் இந்த முஸ்லிம் மன்னர்கள், முஸ்லிம்களுக்காக வேண்டி குரல் கொடுப்பவர்கள் ஆங்காங்கே அவனுக்கு மிகப்பெரிய தடைக்கல்லாக இருந்தாங்க. அதில் அஹமதுல்லா, மௌலவி அஹமதுல்லா என்ற ஒரு மிக முக்கியமான, அவர்களுக்கு மிக சிம்ம சொப்பனமாக இருந்தவர்கள். எப்ப பார்த்தாலும் குறைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. எல்லா மக்களும் அடங்கி போயிடுவாங்க. அவங்களுக்கு மத்தியிலே கிளர்ச்சியையும் அவர்களுக்கு மத்தியிலே விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி ஆங்கிலேயனுக்கு எதிராக ஒட்டுமொத்த மக்களையும் போராட விட்டுருவாங்க. மாத்திரமல்ல, தான் முன் வரிசையில் நின்று போராடுவார். உள்ள தலைவன்லாம் இப்ப எப்படி இருக்கான்னா, ஏதாவது பிரச்சனைனா போங்க தொண்டர்களை போய் அடிச்சு நொறுக்குங்கமான ஒழிய தலைவன் ஓரமா உட்கார்ந்துக்கணும் இல்லையா? ஆனால் இந்திய சுதந்திர வரலாற்றில் இஸ்லாமிய தலைவர்கள் முன்னின்றார். உயிரே போனாலும் அதை துச்சமாக கருதினார்கள். அப்பேற்பட்ட தியாகத்திற்கு சொந்தக்காரர்கள் நம்முடைய முன்னோர்கள். நம்ம வரலாறை பார்க்குகிற பொழுது இந்த தேசத்தில் எது எதுவெல்லாம் பெரிதாக சொல்லப்படுகிறதோ அத்தனையுடைய பின்னணியிலும் இஸ்லாமியர்கள் தான் தூக்கி பிடித்திருப்பார்கள். திருப்பூர் குமரன் தெரியாத ஆளே இருக்காது, அவரு தெரியுது. ஆனால் அவரோடு சேர்ந்திருந்த 7-8 நபர்கள் இஸ்லாமியர்கள். அந்த பேர் யாருக்கும் தெரிகிறது. ஒரு கூட்டம் நடக்குதுன்னு சொன்னா ஒரு வச்சு கூட்டம் இல்லையே, ஒரு 100 பேர் 1000 பேர் சேர்ந்தாதானே கூட்டம் இல்லையா? அந்த திருப்பூர் குமரனுக்கு பக்கமளவாகவும் அவரோடு அந்த கொடியை தூக்கி பிடித்து நடந்தவர்களில் மிக முக்கியமானவர்களாக இஸ்லாமியர்கள் பெயர்கள் தான் குறிக்கப்பட்டிருக்கிறது. அசோக சக்கரம் ஒரு இஸ்லாமிய பெண்மணி தான் அந்த சக்கரத்தை வடிவமைத்தார். தேசிய கொடி. கதராடை எதிர்ப்பு போராட்டத்தில் இஸ்லாமியர்களை போல தீவிரமாக எவரும் இல்லை, எல்லா மக்களும் வாழ்ந்தாங்க. இதை ஏன் நான் பிரித்து சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஏன் இஸ்லாமியர்களை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால், நமக்கும் சுதந்திரத்திற்கும் சம்பந்தமே இல்லை என்ற ஒரு வாதத்தையும் ஒரு பேச்சையும் உலாவிட்டுக் கொண்டே இருக்கிறார். நேற்று நடந்த 2-3 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு மீட்டிங்ல கூட ஆளுநர் என்ன பேசுறார், முஸ்லிம்கள் நிறைய குழந்தைகளை கொன்று குவித்தார், முஸ்லிம் ஆட்சியாளர்கள் நிறைய நபர்களை கொன்று குவித்தார்கள், வழிபாட்டு தலங்களை இழித்தார்கள் என்றெல்லாம் மிக கேவலமான முறையில் பேசிக் கொண்டிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இதுவெல்லாம் ஒரு சாதாரண மனிதர் பேசி சென்றால் அது ஒரு பேச்சு, அதோட போயிடும். ஒரு ஆளுநர் இந்த வார்த்தையை சொல்லுவது எவ்வளவு பெரிய ஒரு சமூகத்தை பின்னடைய செய்யும் என்பதை நாம் யோசித்து பார்க்கிறோம். இன்னைக்கு வரலாற்று புத்தகங்கள்ல அவுரங்கசீப் என்பவர் கொடியவரை போன்று காட்டப்படுகிறது.
ஆனால் இதுவரை நாம் படித்தது, வரலாறுகளில் பதியப்பட்டது, அவுரங்கசீப் போன்ற ஒரு உன்னதமான தலைவரை இந்த இந்தியா பார்த்ததில்லை. அவ்வளவு அற்புதமான மன்னர். தான் சொந்த கையிலேயே தொப்பி தயாரித்து அதை வித்து வர்ற வருமானத்துல குரானை எழுதி அதை வித்து வரக்கூடிய வருமானங்கள்ல தன்னுடைய வாழ்நாளை போக்கிய ஒரு மிகச்சிறந்த ஒரு நாட்டின் தலைவனை எங்கேயும் பார்க்க முடியாது. பேறுபட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் எப்படி மாத்தலாம்? அவுரங்கசீப் ஒரு கொடுங்கோல் ஆட்சி செய்தார். திப்பு சுல்தானா, அவருக்கும் இந்த நாட்டிற்கும் சம்பந்தம் இல்லை. இந்த நாட்டிற்கு நேர் எதிரானவர் திப்பு. அவருடைய விழாக்கள் கொண்டாடப்பட்டால் கொண்டாடப்படக்கூடிய இடங்கள் சூறையாடப்படும் என்று எச்சரிக்கப்படுகிறது கர்நாடகாவில். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால, இந்த ஆட்சிக்கு முன்னால் ஆட்சிகள். அப்போ நம்ம யோசித்து பார்க்கிறோம், இவ்வளவு இன்னல்களுக்கும் இடையூறுகளுக்கும் மத்தியிலே இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நாமளும் அமைதியாக நமக்கு என்ன வந்தது, எங்கோ ஒரு சுதந்திரம், ஏதோ ஒரு பாய முஸ்லீமை கொடியேற்றுறாங்க, நமக்கு என்ன என்று நாம் ஒதுங்கி விடக்கூடாது. நாம் ஒதுங்க நம்மை அவர்கள் துரத்தி கொண்டேதான் இருப்பார்கள். நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். அது எத்தனை காலமானாலும் சரி, நாங்களும் இந்த மண்ணின் மைந்தர்கள். வரலாற்றை பேசுவோம், அசைபோடுவோம், யோசிப்போம், கேட்போம், அடுத்த தலைமுறைக்கு எத்தி வைப்போம். ஒரு காலம் இந்த இந்திய மண்ணிலே இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு என்பதை ஒருவராலும் மறக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. ஏன்னா சுதந்திர நாட்டிலிருந்து, சுதந்திர காலத்திலிருந்து 2025 வரைக்குமே நமக்கு எதிராகத்தான் அனைவர்களும் இருந்திருக்கிறார். நம்முடைய வரலாற்றை மறைக்கிறதுல இவர் அவர் சலைச்சவர்கள்லாம் இல்லை. எல்லாருமே சேர்ந்துதான் நம்முடைய வரலாறுகளை மறைத்து கொண்டே வருகிறார். நமக்கும் தெரியாம போயிடக்கூடாது. அப்போ நம்ம இந்தியாவிலே, இந்திய தேசத்திலே ஆங்கிலேயருக்கு மிக சவாலாக இருந்த நபர்களில் நமக்கெல்லாம் தெரியும் திப்பு சுல்தான் இல்லையா? திப்பு சுல்தானை பத்தி, அவருடைய வீரத்தை பத்தி பேசுறாங்க, பேசிட்டே இருக்கு. அதே போல மன்னர் பகதூர் ஷா, அவருடைய வீரங்களை எல்லாம் கேட்கிற பொழுது இப்படியெல்லாம் முஸ்லிம் மன்னர்கள் வாழ்ந்திருக்கிறார்களா என்று நாம் யோசிக்கிற அளவிற்கு தியாகத்தினுடைய செம்மல்களாக வாழ்ந்தார். 1857 ஆங்கிலேயன் மன்னர் பகதூர் ஷாவை சுத்தி வளைச்சிட்டான், சுத்தி வளைச்சு பிடிச்சிட்டான். பிடிச்சு கொண்டே ஜெயிலில் போட்டாச்சு. ஜெயிலில் போட்டதுக்கு அப்புறமும் அந்த வில்லியம் ஹாட்சன் என்று சொல்லக்கூடிய அந்த தளபதி போய் நேரில் பேசுகிறான். சரி, கொஞ்சம் எங்கள் கொள்கைக்கு அடிபணிஞ்சு வந்தால் உங்களை விடுவிக்கப்படும், உங்கள் ஆட்சி உங்கள்கிட்ட கொடுக்கப்படும், என்ன சொல்றீங்க என்று கேட்கிற பொழுது மிக தைரியமாக சொன்னார்கள், ஒரு காலம் உங்களின் இசைவுக்கு நான் வரமாட்டேன், உங்களின் இசைவுக்கு நான் வரமாட்டேன், நீ இந்த நாட்டை விட்டு வெளியேறணும், அவ்வளவுதான். எங்க இருந்து சொல்றாங்க? ஜெயிலுக்குள்ள இருந்து. கோபத்தின் ஒரு உச்சகட்டத்துக்கு போயிட்டான் ஹாட்சன். நேர போறான், போய் அவங்க வீட்டுல 2 அழகான ஆண் குழந்தைகள், 2 சிறுவர்கள், அந்த 2 சிறுவர்களையும் பிடிச்சு வரலாற்றில் எழுதுகிறார்கள். அந்த 2 பேருடைய ஆடைகள் கலைக்கப்படுது. மன்னருடைய மகனுடைய ஆடை கலைக்கப்பட்ட எவ்வளவு பெரிய துக்கம், அது எவ்வளவு பெரிய கேவலம். நமக்கு ஒரு தலைவருடைய பையனுக்கு இந்த மாதிரி நடக்கும்போது நமக்கு எல்லாம் ஒரு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஒரு அரசனுடைய மகனின் ஆடைகள் எல்லாம் அவிழ்க்கப்படுகிறது, அம்மனமாக நிப்பாட்டப்படுகிறார். மாத்திரமல்ல, அந்த இடத்திலேயே கழுத்து துண்டிக்கப்பட்டு ஒரு பெரிய தாம்பலத்தில் அந்த 2 தலையும் வச்சு மேலே துணியை போட்டு மூடி ஜெயிலுக்கு கொண்டு வரப்படுது. ஒரு பணியாளன் தூக்கிட்டு வர்றான், ஹாட்சனும் கூட வர்றான். குச்சியை வச்சுக்கிட்டு சொல்கிறான், பகதூர் ஷாவை கூப்பிடுறாங்க. பகதூர் ஷா வர்றாரு, உங்களுக்கு காலை டிஃபன் வந்துருச்சு, மதியத்துக்கும் ஏற்பாடு இருக்குது, நீங்கள் சாப்பிட்டுக்கங்க, இந்த துணியை விலைக்கு பாருங்க அப்படி. அவங்க அந்த துணியை இப்படி விலைக்கு பார்க்குறாங்க. மன்னர் பகதூர் ஷா தன்னுடைய 2 அழகான ஆண் மக்கள், சிறுவர்கள், 2 பேருடைய தலையும் அப்படியே தாம்பலத்தில் இருக்குது. ஹட்சன் அப்படியே பார்க்கிறான், தளபதி பார்க்கிறான். இவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? பகதூர் ஷா பதறுகிறாரா அல்லது தன் கொள்கையிலிருந்து பின்வாங்குறாரா? முகத்தையே பார்க்கிறான். பகதூர் ஷா தன்னுடைய 2 மகன்களுடைய தலையை பார்த்துட்டு அந்த துணியை திரும்பவும் மூடிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, அல்லாஹ் கபூல் செய்யட்டும். அவ்வளவுதான், அந்த வார்த்தை தான். அவன் கேட்கிறான், அவனுக்கு அழுக வரலையா, பாசம் இல்லையா, உன் மனைவி மக்களை கொண்டு இப்படி கூச்சு வச்சிருக்கிறேன், உனக்கு அழுக வரலையா என்று கேட்கிற பொழுது
பகதூர் ஷா சொன்னார்கள், அரசர்கள் அழுவதில்லை, மாத்திரமல்ல ஒரு முஸ்லிம் ஷஹீதாக ஆக்கப்பட்டு விட்டால் உடன் இருப்பவர்கள் அழுகக்கூடாது என்பது எங்களுடைய இஸ்லாமிய கோட்பாடு. ஒரு காலம் என் மகன்களை நீ ஷஹீதாக ஆக்கியதற்கு நான் சந்தோஷப்படுவனே ஒழிய ஒரு காலம் நான் அழுக மாட்டேன், அழுக என் வரலாற்றில் கிடையாது என்று சொல்லி மிக வீர தீரமாக மிரண்டு போன அரசர் இப்படி ஒரு தலைவனா, இப்படி ஒரு மனிதனாக இருக்க முடியுமா? பிஞ்சு குழந்தைகளுடைய தலையை கொண்டு வந்து வெட்டி கொடுக்கப்பட்டால் இவன் கொள்கையில் பின்வாங்குவான் என்றுதானே செய்தேன், அதிலும் நான் தோற்று போனேனே என்று வெட்டி தலை குனிந்தான் என்பதை வரலாறு புத்தகங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹு அக்பர். அப்படியானால் நம்மெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியல. சொல்றோம், பயான் பேசுறோம், படிக்கும்போது நமக்கு மன சந்தோஷமா இருக்கு, இப்படிலாம் இருந்திருக்கிறாங்கன்னு கேட்கிற உங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கும். ஆனால் நடைமுறையில் இப்படியெல்லாம் ஒரு மனிதனுக்கு நடந்தால் அந்த மனநிலை எப்படி இருக்கும்? அல்லாஹு அக்பர். இந்த நாட்டை அவர்கள் எவ்வளவு நேசித்திருக்கிறார்கள். இந்த நாட்டிற்காக வேண்டி தன்னுடைய குழந்தைகள், மனைவி, மக்கள், பொருளாதார அத்துணையும் இழந்து தனக்கு பின்னால் வருகிறவர்கள் நிம்மதியாக இந்த நாட்டிலே வாழ வேண்டும். அதானே மாமன்னர் திப்பு சுல்தான். நமக்கெல்லாம் தெரியும். இது ஏன் திரும்ப திரும்ப சொல்லப்படுதுன்னா, பல நாடுகளில் திப்பு சுல்தானை வந்து ஜீரோவாக்கிட்டா மாத்திரமல்ல, கொடுங்கோலன் என்பதாக சித்தரித்து கொண்டிருக்கிறான். அதை படிப்பவர்கள், பாட புத்தகத்திலே படிப்பவர்கள் அதைத்தானே நம்புவாங்க. யோசித்து பார்க்கிறோம், திப்பு சுல்தான் இந்த நாட்டிற்காக வேண்டி செய்த ஒரே ஒரு தியாகம் மாத்திரமல்ல, அவர்களுடைய அந்த எழுச்சி ஒவ்வொரு இஸ்லாமியுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருக்கணும். அப்பதாங்க நாட்டை நேசிக்க முடியும், இல்லையா? ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் திப்பு சுல்தானை சுத்தி முற்றுகையிடப்பட்டுருச்சு. கிட்டத்தட்ட ஒரு நாள் 2 நாள் 30 நாள் உள்ள கோட்டைக்குள்ள போக முடியல. அவனுக்கு என்னென்னமோ பண்ணி பார்க்கிறான். முழுக்க படைகள் வெளியே நிற்கிது, மிக திரளான படைகள். ஆனா உள்ள போக முடியல. போறதுக்கு உண்டான வழியை கண்டுபிடிக்க முடியல. அவ்வளவு ரகசியமாக ஒரு மன்னன் ஒரு நாட்டையும் தன் நாட்டினுடைய கட்டுப்பாட்டையும் எப்படி வைக்க வேண்டும் என்பதற்கு மிக சுவாரஸ்யமான விஷயங்களை திப்பு சுல்தானுடைய வாழ்க்கையில தான் படிக்க முடியும். உள்ள வரவே முடியல. என்னென்னமோ பண்ணி பார்த்தான். திப்பு சுல்தானை கொல்லாம, திப்பு சுல்தானை வெற்றி கொள்ளாம இந்த ஸ்ரீரங்கப்பட்டணத்தை என்ன செய்ய முடியாது, வெற்றி கொள்ள முடியாது என்பது அவனுக்கு நல்லா தெரியும். என்னப்பா, 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, மாசம் 1 ஆச்சு, 30 நாளை கடந்தும் இன்னும் அந்த கோட்டைக்குள்ள போக முடியலையே. கோட்டைக்குள்ள போய் சம்பந்தப்பட்டவரை கைது பண்ணினால் மாத்திரம்தான் வெற்றி. அதுவரை வெற்றி நிச்சயம் அல்ல. எந்த நேரத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். கடைசியா முடிவு பண்ணானுங்க, இன்னி திப்பு சுல்தான் நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப அடுத்து என்ன, மறைமுகமாக அங்க உள்ள இருக்கக்கூடிய ஒருவரை வைத்து எப்படியாவது எந்த வழி இருக்கிறது தெரியல, அந்த வழியை திறப்பதற்குண்டான என்ன வேலையை செய்யணுமோ அதை செய்யலாம். உள்ள போக முடியல, கேட்ட திறக்கணும். திறக்கிறது யார் செய்யணும்? அங்க உள்ள செய்யணும். அப்ப உள்ளே ஒரு துரோகியை உருவாக்குகிறான். உருவாக்கி அந்த கேட்டு திறக்கப்படுது. ஒரு மூலையில ஒரு கேட்டு திறக்கப்படுது. அதுவரை இப்படி ஒரு வழியா என்று விழிபுதிதான் உள்ள போறான் ஆங்கிலேயன். இப்படி ஒரு வழியா, சுரங்க வழியா, எவராலும் கண்டுபிடிக்கல. 30 நாள் மண்டையை பிச்சுக்கிட்டா, இங்கிட்டு பா வழி, இந்த கோட்டைக்குள்ள எப்படி போறது தெரியல. ஒரு துரோகியால், ஒரு முஸ்லிம் துரோகியால் காட்டி கொடுக்கப்படுகிறது, தடம் சொல்லப்படுகிறது, தடம் காட்டப்படுகிறது. ஆங்கிலேயன் உள்ளே வருகிறான். உள்ளே வந்த மாத்திரத்திலே, ஆங்கிலேயன் உள்ளே வந்து விட்டான் என்ற செய்தி திப்புவிற்கு கேட்ட மாத்திரத்திலே எடுத்தார்கள் வாளை. பின்வாங்கல, ஓடல. எத்தனை நபர்கள் வந்தாலும் சரி, கோட்டை முழுக்க உள்ள வந்துட்டான். ஆங்காங்கே சண்டைகள் நடந்து கொண்டிருக்கிறது. துப்புவை சுற்றி 20க்கும் மேற்பட்டவர்கள் தாக்கி கொண்டிருக்கிறார்கள். அனைவர்களையும் சமாளித்தார்கள் ஒற்றையாளாக. அல்லாஹு அக்பர். அவர்களுக்கு தெரிந்து விட்டது, எப்படியும் ஷஹீதாக ஆகிவிடுவோம். ஆனால் ஒரு காலம் இந்த கோட்டைக்குள்ள தப்பி மட்டும் ஓடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப வேகமா அதிலே வரலாற்றிலே எழுதுகிறார்கள். அவருடைய தோள்பட்டையிலே ஆங்கிலேயனுடைய அந்த குண்டு பாய்கிறது. பாய்ந்து அப்படியே சரிஞ்சு விழுகிறான். விழுகிற போது அந்த பணியால் கூட இருப்பான் இல்லையா, அவன் கேட்கிறான், மன்னா இப்போ சரின்னு சொல்லுங்க, எப்படியாவது நம்ம கொஞ்சம் மறைவான இடத்துக்கு போயிடலாம், மறைவான இடத்துக்கு போய் தப்பிக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்க்கலாம்.
என்று சொல்லுகிற பொழுது அப்பொழுதுதான் அவர்கள் சொன்ன வார்த்தை, 200 ஆண்டுகள் வாழ்வதை விட 2 நாள் புலியா வாழ்ந்துட்டு போயிடலாம். அந்த கடைசி நேரத்தில் சொன்ன அந்த அற்புதமான வைர வரி இன்றைக்கும் ஒவ்வொரு வீரனுக்கும் தலைப்பு செய்தியாக இருக்கிறது. 200 ஆண்டுகள் வாழ்வதை விட ஒரு 2 நாட்கள் உருப்படியாக நிம்மதியாக வீரனாக வாழ்ந்து செல்லலாம் என்று அங்கேயே இருக்கிறார்கள். சரிந்து கீழே விழுந்துட்டாங்க. தளபதி அப்படியே பார்க்கிறான், எங்கப்பா திப்பு, திப்பு ஆளோடாலாம் இருக்கிறான். திப்பு செத்துட்டாரு அல்லது திப்பு மௌத்தாயிட்டாரு என்ற செய்தி தெரிஞ்சா மாத்திரம்தான் இந்த கோட்டையை விட்டு வெளியே போகணும், இல்லாட்டி அவ்வளவு சீக்கிரம் போகக்கூடாது. இறுதியாக முகத்தை திருப்பி திப்பு இவரு தான் மன்னர் மௌத்தாயிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பெருமூச்சு விட்டான் அந்த தளபதி. அதுவரை அவன் உயிர் அவனுடைய உடம்பில இல்லை, எங்கே மறைந்து வந்து எப்படியாவது அத்துணை நபர்களையும் தாக்குவதற்கும் வீழ்த்துவதற்கும் முழு சக்தி பெற்றவர் திப்பு. அது வரைக்கும் அவனுக்கு அந்த ஒரு நம்பிக்கையே வரல. கடைசியா திப்புவை பார்த்துட்டு தான் திப்புனுடைய நெஞ்சின் மீது கால் வைத்து சொன்னான், இது இந்தியா எங்களுடையது. அதுவரை அவன் கொக்கரிக்கவில்லை, சொல்லவே இல்லை. காரணம் திப்பு அவ்வளவு சிம்ம சொப்பமாக திகழ்ந்தார். அது வரைக்கும் இல்ல. எத்தனை பேர் இருந்தாங்க, எத்தனை இந்துக்கள் இருந்தாங்க, எவ்வளவு கிறிஸ்துவர்கள் இருந்தார்கள். நான் ஏன் அவர்களை கோடிட்டு காட்டுகிறேன் என்றால் பகைக்கு அல்ல. இன்றைக்கு பகையை போல் முஸ்லிம்கள் காட்டப்படுகிறார்கள். அதனால் நாம் தனித்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். திப்பு மரணமான பிறகுதான் இந்தியா எங்களுடையது என்று ஒரு எதிரி சொல்லுகிறான் என்றால், அப்போ இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் இந்த மண்ணையும் நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு நேசித்திருப்பார்கள். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த அற்புதமான வைர வரிதான் மன்கால லா இலாஹ இல்லல்லாஹ், இல்லையா? அல்லாவை தவிர யாரையும் வணங்க மாட்டேன் என்பதிலே அத்துணையும் வந்துருது. அல்லாவை தவிர யாருக்கும் அடிபணிய மாட்டேன். ஒரு ஆங்கிலேயன் வந்து என்னை அடிமைப்படுத்தி வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு காலம் ஒரு முஸ்லிம் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை ஈமானிய உணர்வாக ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய உள்ளத்திலும் இரத்தத்திலும் ஓடக்கூடியதாக ஆக்கியது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவ்வளவு சீக்கிரம் நம்மளை அடிமையில ஆக்க முடியாது. சொல்லலாம், கேட்கலாம், அவ்வளவுதான். ஆனால் வீறு கொண்டு முஸ்லிம்கள் எழ ஆரம்பித்து விட்டால் ஒருவரும் தாங்க மாட்டார்கள். வரலாறு முழுக்க அனைத்து போர்களிலும், ஏனென்றால் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது அத்துணையுமே ஷஹீத் ஷஹீத் ஷஹீத், இல்லையா? நம்ம நபி என்ன சொன்னாங்க? நேர்மைக்காக நீதிக்காக ஒருவன் உயிரிழந்தால் அவன் போய் சேரும் இடம் சுவனம் ஷஹீத் என்று சொன்ன அந்த வார்த்தையை தான் இஸ்லாமியர்கள் கருவாக பிடித்துக் கொள்கிறார்கள். அல்லாஹுவை தவிர யாருக்கும் அநியாயத்திற்கு அடங்கவும் மாட்டோம், அடிபணியவும் மாட்டோம் என்ற அற்புதமான சித்தாந்தத்தை உள்ளே புகுத்தியவர்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிற பொழுது ஒரு நாடு ஆங்கிலேயம் பிடிச்சிட்டான், எல்லா மக்களும் போராடணும், எல்லா மக்களும் போராடினாங்க. இதே இந்தியாவில் இந்துக்கள் போராடினாங்க, முஸ்லிம்கள் போராடினாங்க, கிறிஸ்துவர்கள் போராடினாங்க. ஆனால் வீரியம் இந்த மூவரில் அதிகமாக இருந்தது முஸ்லிம்களுக்கு தான். என் நாடு என் வீடு விடமாட்டேன். எப்படி இது வந்தது? பின்னணி நம்முடைய கலிமாக்களும் பெருமானாரினுடைய உபதேசங்களும் ஷஹீத் என்ற வார்த்தைகளும் நமக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருந்தது. ஆதலால் நம்முடைய முன்னோர்களுடைய தியாகங்களை வருடா வருடம் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்போம். மாத்திரமல்ல, நாம் தெரிந்ததை பிறருக்கு நாம் சொல்லிக் கொண்டே இருப்போம். அடுத்த தலைமுறைக்கு எட்டி வச்சுக்கிட்டே இருக்கும். நீ எவ்வளவு பாட புத்தகத்தை மாற்றி அமைத்தால், இஸ்லாமிய தியாகத்திற்கு எதிராக எவ்வளவு பாட புத்தகத்தை வரலாற்றை மாற்றிக்கொண்டே இருந்தாலும் நாங்கள் அதற்கு எதிராக களமாடிக்கொண்டே இருப்போம். காரணம், சத்தியம் நம் பக்கம் இருக்கிறது. அதனால் நாமும் அந்த சத்தியத்தை ஞாபகப்படுத்துவோம், நம்முடைய சந்ததிகளுக்கும் தவறாமல் எடுத்துச் செல்வோம். ரப்புல் ஆலமீன் நிம்மதியான வாழ்வை இந்த இந்திய திருநாட்டில் அனைவர்களுக்கும் தந்தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி